ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல முஷோக்கு டென்சேவோட சீசன் 2 எபிசோட் 11 பார்க்க போறோம். ரூடேஸ் தூக்க கலக்கத்துல கொட்டாய் விட்டே வருவான். காரணம் என்னன்னு பார்த்தா, அவனோட லிட்டில் படி நேத்து எந்திரிச்சிருப்பான் இல்லையா, அந்த ஒரு குஷியில ஃபிட்ஸை நினைச்சிட்டே தான் இருந்திருப்பான். ஆனா அப்பவும் அதுல பெரிய மாற்றம் இருந்திருக்காது. ஆனா இதை கியூர் பண்ண என்ன பண்றதுன்னு புரிஞ்சிருப்பான் இல்லையா. இதெல்லாம் யோசிச்சுட்டு போறப்ப லூக்க பார்த்துட்டு, என்ன காலையிலேயே எந்த பக்கம்பா லூக் ஃபிட்ஸை பத்தின்கபான். ரூடேஸ் எனக்கு எதுவும் தெரியாதுன்பான். லூக்கு ஒன்னும் கூட வான்பான். அவன் இங்க பாரு, அவரை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, உங்களை அப்போஸ் பண்ற இடத்துல இல்லைன்பான். லூக்கு இதை இக்னோரன்ஸ் எங்க பக்கம் விட்டுற முடியுமானா. ரூடேஸ் நான் போரிஸ் பக்கமும் இல்ல நோட்டஸ் பக்கமும் இல்ல, என்னோட உறவுகள்ல எப்பவோ அருந்துருச்சு, எனக்கு அவன் கூட சண்டை போடலாம் விருப்பம் இல்லைன்ட்டு கிளம்பியிருப்பான். ரூடியஸ் ஓடுறப்ப மனசுக்குள்ள, நான் இதுக்கப்புறமா ஃபிட்ஸ்க்கு ஒரு தொல்லையா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா அது எனக்கு ஈஸி இல்லைன்னு நினைப்பான். ஃபிட்ஸை ஏரியல் கூப்பிட்டு விடவும் அவ்வளோ என்ன டிஸ்கஷன் கேட்பா. ஏரியல் அன்னைக்கே ஷாப்பிங் அப்ப வந்தான். அப்புறம் லைப்ரரியில வச்சு அவனை தொட்டதெல்லாம் கேள்விப்பட்டோம். நீ வேற நான் பையன் தான்ட்டு ஓடி இருக்க, அவன் உன்னோட சீக்ரெட்ஸை பாதுகாப்பான்னு சொல்லியிருக்கான். ஃப்ரெண்ட்ஷிப்ல இது ரொம்ப அட்மிரேஷனா தான் இருக்கு. ஆனா இப்ப இதுல நீ என்ன செய்ய போற? இங்க பாரு, நீ ரூடியஸ்ல வின் பண்ற விஷயத்துல எது முக்கியங்கிறத புரிஞ்சுக்க. கிட்டத்தட்ட 6 மாசம் நீ இப்படியே சுத்திட்டு இருக்கிறது எனக்கு பொறுக்கல. இதுல நானே ஏதாவது பண்ணணும்னு பாக்குறேன். நீ கம்மனு உன்னை போய் ரிவீல் பண்ணிக்கதான் உனக்கு நல்லது. இது ஹைனஸா நான் உனக்கு கொடுக்குற உத்தரவுன்னு கூட வச்சுக்கன்பா. செல்ஃபி நானுன்ட்டு தயங்கவா. ஏரியல் வந்து கைய பிடிச்சு, உனக்கு இப்ப எது முக்கியம்னு யோசின்பா. செல்ஃபி இல்லைங்கிற போல தலையாட்டுவா. ஏரியல் இப்ப வரைக்கும் என்ன பல தடவை காப்பாத்திருக்க, இந்த மொமெண்ட்ல உனக்கு தேவையானதுங்கிறப்பவே செல்ஃபி நான் உங்களுக்கு ஃப்ரெண்டா கிட்ட இருந்து ஹெல்ப் பண்ணதா விரும்புறேன்பா. ஏரியல் இந்த பிரச்சனையில என்ன முன்னால கொண்டு வராத. நீ எனக்கு ஒன்னும் சர்வெண்ட் இல்ல, நீ என் ஃப்ரெண்டு, உன் தேவையும் எனக்கு முக்கியம் தானே, அதை தானே நான் முன்னாடி வைக்க விரும்புவேன்பா. செல்ஃபியான அது துரோகன்பா. ஏரியல் அதெல்லாம் இல்ல, தைரியமா இப்ப உனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லுன்பா. செல்ஃபி ஃபர்ஸ்ட் தயங்கினாலும் ரூடி கூட இருக்கணும்பா. ஆனா அவளுக்கு என்னன்னா, அவங்ககிட்ட எப்படி தானே ரிவீல் பண்ணிக்கிறது, எப்படி சேர்றதுங்கிற எண்ணம் தான். ஏன்னா அவனுக்கு அவளை ஞாபகம் இருக்குமா இல்லையாங்கிற விஷயம் அதுல கொஞ்சம் சொதப்பல இருந்தாலும் விஷயம் மோசமாகும்ல, அதனால ஏரியல் அதெல்லாம் பாத்துக்கலான்ட்டு கட்டி பிடிச்சிருப்பா. இதுக்கப்புறம் 3 பேர் உட்காந்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப, போயினால அவன் கூட சேர்ந்து தானே வளர்ந்த, உன் பேரு அப்புறம் அந்த விஷயத்த சொல்லி அறிமுகமாக்கலான்பா. லோக் தான் அதுல அவனுக்கு ஞாபகம் இல்லைன்னா என்ன செய்யன்பா. ஏரியலும் ஏதாவது முக்கியமான மெமரிஸ் இருந்தா சொல்லுன்பா. செல்ஃபி தன்னை புள்ளி பண்ணதை பத்தி சொல்லுவா. ஏரியலும் முடிக்காக தானான்ட்டு தலையில கை வச்சிருப்பா. செல்ஃபி அப்பதான் அவன் என்ன ஃபர்ஸ்ட் காப்பாத்தினான், அதுதான் அவன் மேல எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்க மெமரின்பா. இதுக்கப்புறம் வெளியே பெஞ்ச்ல உட்காந்துருக்கப்ப லூக் அதை தாண்டி வேற ஏதாவது மெமரி இருக்கான்னு கேட்பான். செல்ஃபியும் தயங்கி ரூடி ஃபர்ஸ்ட் என்ன பார்த்து பையன் நினைச்சிட்டான். நாங்க 2 பேரும் மேஜிக் ட்ரைனிங்ல ஒன்னாதான் எடுப்போம். அப்ப மலையில நனைஞ்சு ஒன்னா குளிக்க போறப்ப அவன் ஃபோர்ஸா என்னோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டான். அதுல அவன் என்ன முழுசா பார்த்துட்டு அப்பதான் நான் புள்ளைனே தெரிஞ்சுக்கிட்டான்ட்டு ஒரு மாதிரி வெக்கப்படுவா. ஏரியல் நல்ல லவ் ஸ்டோரின்ட்டு யோசிப்பா. அப்படியே இறுதியா ஒரு பிளானுக்கு வந்திருப்பா. ஈவினிங் டைம்ல ஏரியல் அவங்ககிட்ட ஒரு விஷயத்த மட்டும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணணும்ட்டு, ரூடி கூட இருக்கணும்னு சொன்னேன்ல, அது என்ன மாதிரியான உறவா இருக்கணும்னு கேட்பா. செல்ஃபிக்கு கண்ணெல்லாம் ரொம்ப சவக்கம். செல்ஃபிக்கு வெக்கம் குறுக்க வந்தாலும் அவ நாங்க 2 பேரும் பெட்டை ஷேர் பண்ணிக்கணும். அவன் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா, உனக்கு எத்தனை குழந்தைங்க வேணும்னு கேட்கணும், நானும் உனக்கு போதுமான அளவுன்னு. அதுக்கப்புறம் பெட்டுக்கு அவன் இழுத்துட்டு போய் அப்படியே முத்தம் கொடுத்துக்கிட்டு 1 மணி நேரம் இருக்கப்ப அவன் எனக்கு நிறைய குழந்தை வேணும்கவும் நானும் அதை இப்பவே ஆரம்பிக்கலாம்லாம் சொல்லுவன்ட்டு இதை கொஞ்சம் ஓப்பனாவே பேசியிருப்பா இல்லையா. அதால போய் ரொம்ப ஷையா அந்த பக்கம் தாவி இருப்பா. ஏரியல் உன் எஃபர்ட்ஸ்ல தான் இதோட சக்சஸ் இருக்குன்பா. செல்ஃபியும் வெக்கத்தோட சரிங்கன்பா. ஏரியல் இந்த விஷயத்துல தயக்கம் குறுக்க வந்து எதையும் தடுத்துடக்கூடாது. சப்போஸ் நீ இப்ப போற காரியத்துல ஃபெயிலியர் ஆகி வந்தேனா, நான் ஆசுரா கிங்டமோட 2வது பிரின்சஸா உன்னையும் ரூடியஸையும் வாழ விடாம தடுத்துருவன்பா. செல்ஃபி சரிங்கன்கபோம். ஏரியல் சூப்பர், என்ன பிளான சொல்லிட்டான்பா. இதுக்கப்புறம் செல்ஃபி ரூடியஸை கண்டுபிடிச்சு போனா அவனும் என்ன வேலைன்னு கேட்பான். செல்ஃபி கொஞ்சம் தனியா பேசணும்பா. ரூடியஸ் ஜனோபா கிட்ட நீயே பாத்துக்கன்பா, அவனும் என்கிட்ட நோட்ஸ் இருக்கு பாத்துக்கிறன்பா. இதுக்கப்புறம் தனியா வந்ததும் ரூடியஸ் உங்களுக்காக நான் என்ன வேணா செய்வன்பா. அவன் நான் பிரச்சனையவே சொல்லியன்கபோம். அவன் மிஸ்டர் ஃபிட்ஸ் உங்க விஷயத்துல நான் என்ன வேணா செய்ய தயாருன்பா. அவளும் சரி சொல்றத கேளுன்ட்டு பிரின்சஸ் ஏரியல் இன்னொரு நோபல் பர்சனை பாக்குறப்ப அவங்க கட் பெருசா இல்ல நான் பெருசான்னு பேசும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபெயில்ல ஒரு முறை மட்டும் பூக்கிற பூவை சைலண்ட் ஃபிட்ஸ் சின்ன குரூப்போட போய் தூக்கிட்டு வரதா பிரின்சஸ் ஏரியல் சேலஞ்ச் கொடுத்துருக்காங்கன்பா. ரூடியஸ்க்கு அது ஃப்ரீஸ் ஃப்ரிஞ்சுன்னு தெரியும். இது அட்வென்ச்சரஸ் கிட்ட வச்சு முடிச்சிடலான்னு பாப்பான். செல்ஃபியோ அது சீட்டிங் நம்ம தான் போகணும்பா. ரூடியஸ் கனெக்ஷனும் ஒரு வகையில ஸ்ட்ரென்த் தானன்பா. செல்ஃபி பிரின்சஸ் ஏரியலுக்கு மட்டும் நம்ம இந்த வேலையை செஞ்சோன்னு தெரிய வந்தா அது அவங்களுக்கு அவமானமா போயிருன்பா. ரூடியஸும் அப்படியே விஷயம்ட்டு பேசாம ஸ்டெப் லீடர் யார்கிட்டயாவது போய் ஹெல்ப் கேட்கலான்பா. செல்ஃபி அதெல்லாம் வேண்டாம், நீ நானும் மட்டுமே போய்க்கலாம், நம்மளே யாரும் இல்லாம ஈஸியா அதை எடுத்துடலாம்லன்பா. ரூடியஸும் சரி நான் வரங்க போலான்பா. செல்ஃபி ரொம்ப நன்றி, நான் மட்டும் தனியா காட்டுக்கு போகணும்னு பயப்பட்டேன், நீ கூட வரதுல சந்தோஷம்பா. அடுத்த நாள் கிளம்பி அந்த காட்டுக்குள்ள போறப்ப செல்ஃபி ரூடியஸ் கிட்ட மொத்த ப்ரிப்போர்க்கையும் உங்ககிட்ட கொடுத்ததுக்கு மன்னிச்சுக்கன்பா. அவன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, நான் இன்னைக்கு உங்களுக்கு பாடி கார்டா வரதுல எனக்கு சந்தோஷம்பா. செல்ஃபி ஒரு கட்டத்துல சரி உன் வேலைக்கு காசு தரலாமான்னு கேட்டா அவனா உங்களுக்கு ஃப்ரெண்டுங்கிற ஃபேவர்ல தான் செஞ்சு கொடுக்க வந்திருக்கன்பா. செல்ஃபி உன் டைம் போகுதுல அதுக்கான காசுனாவது வேணும்லன்பா. ரூடியஸ் ஆனா அது சீப்பா இருக்காதுன்பா. அவளும் தெரியும் ஆனான்ட்டு யோசிச்சவ ரூடிய காசு கொடுத்து வாங்குறதான்ட்டு ஒரு மாதிரி வைக்கப்பட்டிருப்பா. ரூடியஸ் என்ன
என்னாச்சுன்ட்டு பாக்குறப்ப அவ இப்ப சீக்கிரம் போலாவான்ட்டு முன்னாடி போயிருப்பா. ரூடியஸ் அதுக்கப்புறம் பனியை உருக்கி கூட்டிட்டு போறப்ப அந்த பூ மேலதான் முளைக்கும், நான் அந்த பனியை உருக்குற வேலையை பாத்துக்கிறேன், ஏதாவது த்ரெட் வரமா இருந்தா அதை நீங்க கவனிச்சுக்கங்கன்பா. இதுக்கப்புறம் செல்ஃபி ரூடியஸ் கையில வச்சிருக்க ஸ்டாஃபை பத்தி சொல்லுவா. அன்னைக்கு அவ தானே கொண்டு வந்து கொடுத்துருப்பா, இது ரொம்ப கூலா இருக்குன்னு சொல்லும் போது ரூடியஸ் இது ஏரிஸ் கையில இருந்து கிடைச்சதை சொல்லுவான். செல்ஃபி நான் எப்பவும் சின்ன தடி தான் வச்சிருப்பேன், உன் ஸ்டாஃபை கொடுக்குற யூஸ் பண்ணி பாக்கன்பா. அவனும் கொடுத்துருப்பான். செல்ஃபி இது ரொம்ப திக்கா இருக்கு, 2 கையில பிடிக்கிற மாதிரி இருக்கேன்பா. ரூடியஸ் இதை நான் வளர்ந்ததுக்கு அப்புறமாவும் யூஸ் பண்ற போல டிசைன் பண்ணிருப்பாங்க போலன்பா. செல்ஃபியும் அப்படின்ட்டு மனசுக்குள்ள எல்லாமே பிளான் படி போது அடுத்த ஸ்டெப் போகணும்ட்டு கையில இருக்க மோதிரம் ப்ளூ கலர்ல க்ளோ ஆகுதுல, அது கிட்ட ரெட் டவர்ன்ட்டு இது சரியா போகும் நம்பரன்பா. ரூடியஸ் என்ன புயல் வர போல இருக்கேன்ட்டு அவனே ஸ்டாப் பண்ணலாம்னு நினைப்பான். செல்ஃபி மனசுக்குள்ள ரூடியஸ் சொல்லி தந்த போலவே மாய்ச்சரை நடுவுல கொண்டு வந்து கூல் பண்ணணும்பா. பார்த்தா ரூடியஸ் தடுக்க நினைச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கோம். டக்குனு ஃபிட்ஸ் இன்னைக்கு நாள் இதை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்பா. செல்ஃபி ஒருவேளை ஒன் ஸ்டாப் என் கையில இருந்தனாலயான்ட்டு மனசுக்குள்ள நல்ல வேலை அவன் கையில இருந்து வாங்கினது அவனை மேஜிக் பண்ணாம தடுக்குன்னு நினைச்சேன், ஆனா அதை நானே பயன்படுத்துவேன்ல நினைச்சு பாக்கலின்ட்டு ரூடியஸ் அந்த பக்கமா ஒரு கேவ் இருக்கு, நம்ம இப்போதைக்கு அங்க தங்கிக்கலாம்னு சொல்லுவான். செல்ஃபிக்கு இது ஆக்சுவல் ஐடியான்னு தெரியும், இருந்தாலும் நீ சொல்றது நல்ல ஐடியா தான்ட்டு போவா. இதுக்கப்புறம் மலையில நனையாம இருக்க கேவுக்குள்ள போயிருப்பாங்க. ரூடியஸ் அவனோட திங்ஸ் எல்லாம் வெளியே பேக்ல இருந்து எடுத்து வச்சுட்டு இருக்கப்ப மனசுக்குள்ள ஃபிட்ஸ் என்ன ஹையர் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் கொஞ்சம் வியர்டா தான் நடந்துக்கிறாப்ல. கூடவே இப்ப வந்த மழை கூட ஏதோ மேஜிக்கால உருவான போலதான் இருக்கு. எனக்கு ஃபிட்ஸ் கொஞ்சம் டென்ஷனா இருக்கிறத பாக்குறப்ப அவளுக்கு இதை பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்குமோன்னு தோணுது, இருந்தாலும் அமைதியா இருக்கா. ஒருவேளை நோபல் பாடி கார்டா இந்த அளவுக்கான தொல்லையில எதிர்பார்த்துதான் இருப்பாங்களோன்னு நினைப்பான். ரூடியஸ் இதுக்கப்புறம் அவனோட மேலாடையெல்லாம் கழட்டி காய வைக்கும் போது அண்டர் வேற கழட்டலான்னு நினைப்பான். ஆனா ஃபிட்ஸ் முன்னால எப்படின்ட்டு திரும்பி பார்த்தா செல்ஃபி நடுங்கிட்டு உட்கார்ந்திருப்பா. அவளுக்கு இதுல ஏதோ அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு புரிஞ்சவன் எல்ஃப் மத்த ரேஸ்க்கு முன்னால ஸ்கின்னை காட்டக்கூடாதுல, அதனால நான் திரும்பி கண்ணை முடிக்கிறேன், நீங்க உங்களோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கங்கன்பா. ரூடியஸ் கொஞ்சம் பொறுமையா அந்த வாம இன்னுமே ட்ரெஸ் கழட்டாத பார்த்துட்டு ஏன் இப்படி பண்றீங்க, இது உங்களுக்கு தானே ஆபத்து, பேசாம நானே இந்த குகையை விட்டு போறேன்ட்டு கிளம்புனா. செல்ஃபி ரூடியஸோட கையை பிடிச்சிட்டு எனக்கே தெரியும் என் உடம்புல இருக்க ஹீட்லாம் போச்சுனா நான் இங்கேயே குளிர் வந்து செத்துருவேன்னு, ஆனா என்னாலேயே இதை கழட்ட முடியாது, என்னோட ட்ரெஸ்ஸை கழட்டி விடுறேன்பா. ரூடியஸ் இதை விட்டா எனக்கு வேற வழி இல்லைனா சரி வாங்கன்னு எழுப்பி விட்டு இதை நானே செய்யறேன்பா. ரூடியஸ் இப்ப கூட ஃபிட்ஸ் இங்க பாருங்க, நீங்க பொண்ணுன்னு எனக்கு தெரியும், அதால இது உங்களுக்கு ஓகே தானான்னு கேட்டா அவ நீயா இதை கழட்டி விட்டாதான் நான் உயிர் பிழைப்பன்பா. ரூடியஸ் அவ கண்ணத்துல கை வைக்கும் போதே ரொம்ப வெக்கப்படுவா. ரூடியஸ் அவளோட ட்ரெஸ்ஸை ஒவ்வொரு லேயரா கழட்டுறப்ப மனசுக்குள்ள இவ இப்படி வெக்கப்படுறதா நான் இதுக்கு முன்னாலேயே பார்த்த போல ஃபீல் ஆகுதுன்னு நினைப்பான். ரூடியஸ் இப்ப இதே மாதிரியான விஷயம் இதுக்கு முன்னாலேயே நடந்திருக்குல்ல, அந்த டைம்ல எனக்கு ஒரு 5-6 வயசு இருக்குமான்னு யோசிப்பான். ரூடியஸ் கிளவுஸ் வரைக்கும் கழட்டி விட்டதுக்கு அப்புறமா செல்ஃபி இன்னொரு பொருளும் இருக்குன்பா. ரூடியஸ் முகத்தை முழுசா பாக்குவோம். ஃபிட்ஸ் உங்க கிட்ட ஒன்னு கேட்கலாமான்பா. செல்ஃபியும் கேளுன்பா. ரூடியஸ் ஃபிட்ஸ் தான் உங்களோட நெஜ பேரா இல்ல பை சான்ஸ் உங்களோட பேரு செல்ஃபியேட்டான்னு கேட்பான். செல்ஃபிக்கெல்லாம் கண் கலங்கிரும். அவ நான் செல்ஃபியே தான்ட்டு கட்டி பிடிச்சுப்பா. அவ இந்த விஷயத்த சொல்லதானா ரொம்ப நாள் காத்திருப்பா. நான் போயினா வில்லேஜ சேர்ந்த செல்ஃபியே தாண்டான்ட்டு கதறுவா. ரூடியஸும் வாமா ஹக் பண்ணிட்டு இவ சின்ன குழந்தையில இருந்த போலவே தான் இப்பவும் இருக்கா, இவ ஒரு துளி மாறாம சின்ன வயசுல இருந்த போலவே கிரை பேபியா தான் இருக்கான்னு நினைப்பான். செல்ஃபினா போயினா வில்லேஜ்ல இருந்தப்ப முழு நேரமும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருந்தன்பா. ரூடியஸும் எனக்கு தெரியும்பா. செல்ஃபி ஹக் பண்ணிட்டு இருந்தவ பின்னால வரவும் கண்ணில் கண்ணீர் தேங்கி நின்னுட்டே தான் இருக்கும். அவ நான் உன்னை காதலிச்சேன், நான் உன்னை எப்பவும் காதலிப்பேன், நான் அன்னைக்குமே உன்னை காதலிச்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன், இன்னைக்கு நான் உன்னை அதை விட ரொம்ப காதலிக்கிறேன், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்னை விட்டு நீ போயிடாத, நான் உன் கூடவே இருக்க விரும்புறேன்பா. இந்த இடத்துல 2Uங்கிற இந்த எபிசோடோட டைட்டில போடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்புறம் ரூடியஸும் செல்ஃபியும் சேர்ந்த விஷயத்துல உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.